மட்டக்களப்பில் வெள்ளரிப்பழ அறுவடை ஆரம்பம். கடும் வெப்பத்தில் விவசாயிகளுக்கு அதிக வருமானம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவி வரும் கடும் வெப்பமான காலநிலையால் விவசாயிகள் வெள்ளரிப்பழ செய்கையில் அதிகமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அந்த பயிரின் அறுவடை பணிகள் மாவட்டம் முழுவதும் ஆரம்பமாகியுள்ளன. வெள்ளரிப்பழ செடிகள் பசுமையாக வளர்ந்து நிறைந்துள்ள இந்த வயல்களில் விவசாயிகள் உற்சாகமாக அறுவடை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வெப்ப காலத்தை எதிர்கொள்ளும் முக்கிய பயிராக இது மாறியுள்ளது. உடல் சூட்டை தணிக்கும் இயற்கை பழமாக வெள்ளரிப்பழம் கருதப்படுகிறது. இதனால் வெப்ப காலங்களில் மக்கள் இதனை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். விவசாயிகள் அறுவடை செய்யும் காட்சி, வயல்களில் இருந்து பழங்களை பறித்து வண்டிகளில் ஏற்றும் காட்சிகள் விவசாயிகளின் உழைப்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் வெள்ளரிப்பழ செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட விவசாய திணைக்களம் தெரிவிக்கிறது. ஆரையம்பதி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட புதுக்குடியிருப்பு, கிரான்குளம், தாளங்குடா உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பயிர் அதிகளவில் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த வருடம் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. அதனால் வெள்ளரி பழத்திற்கு நல்ல விலை கிடைக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளோம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மார்ச் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையான காலப்பகுதியில் வெள்ளரி பழத்திற்கு மாவட்டத்தில் அதிகமான தேவை நிலவுவது வழமையாகும். சந்தைகளில் மக்கள் வெள்ளரி பழங்களை வாங்கும் காட்சிகள் அதற்கான தேவையை தெளிவாக காட்டுகின்றன. இவ்வாறு வெப்ப காலத்தை சமாளிக்கும் இயற்கை பயிராக வெள்ளரிப்பழம் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கு முக்கிய வருமான ஆதாரமாக மாறியுள்ளது. எழுத்து MTM யூனூஸ், குரல் PM ஃபயாஸ். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.